ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக 14 லோகத்தின் அதிபதி பாரா. கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் அர்த்தராத்திரி வேளையில் நடந்த கூட்டத்தை பற்றி மிலாடுடையார் ஆதித்த கரிகாலனுக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தார். அதற்கு ஆதித்த கரிகாலன், அந்த கையினால் ஆகாத கிழங்களோடு தங்களை நான் சேர்த்து விடுவேனா? அப்புறம் என்ன நடந்தது அங்கே கூறுங்கள் என்றான். கையினால் ஆகாத கிழங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறார். அவர்களில் தலைமை பெரிய கிழவன் கொஞ்ச நாளைக்கு முன்புதான் கல்யாணம் செய்து கொண்டான் என்பதை மறந்து விடாதே. இளம் பெண்ணை மடந்த கிழவனைப் போல உலகில் அபாயகரமான இளைஞன் யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொள். கிழவனின் கல்யாணத்தை பற்றிய பேச்சு தொடங்கியதும் ஆதித்த கரிகாலனுடைய முகத்தில் ஒரு விசித்திர மாறுதல் உண்டாகியது. அவனுடைய கண்கள் திடீரென்று சிவந்து இரத்தபலி கேட்கும் க்ஷுத்ர தேவதையைப் போல விழித்தன. உதடுகள் துடிதுடித்தன. பற்கள் நரநரவென்று கடித்துக் கொண்டன. இதையெல்லாம் மலையமான் கவனிக்கவில்லை. ஆனால் பார்த்திபேந்திரன் கவனித்துக் கொண்டான். அந்த கல்யாண பேச்சு இப்போது என்னத்துக்கு ஐயா? சம்புவரையர் மாளிகையில், அந்த அரண்மனையில் அப்புறம் என்ன நடந்தது என்பதை சொல்லுங்கள் என்றான் பல்லவ வீரன். அதைத்தான் சொல்ல வந்தேன், ஆனால் வயதாகிவிட்டதல்லவா, புத்தி தடுமாறி வேறு எங்கேயோ போய்விடுகிறேன். கேள் கரிகாலா, பார்த்திவேந்திரா, நீயும் கேட்டுக்கொள். அந்த நள்ளிரவு கூட்டம் கிழவர்களின் கூட்டம் மட்டுமல்ல, சில வாலிபர்களும் அதில் இருந்தார்கள். ஒருவன் சம்புவரையன் மகன் கந்தமாறன், இன்னொருவன் என்று தயங்கினதை பார்த்து, யார் தாத்தா இன்னொருவன்? இன்னொருவன் யார் என்று கரிகாலன் தூண்டிக் கேட்டான். உன்னுடைய பெரிய பாட்டனார் கண்டராதித்தருடைய திருக்குமாரன், உன்னுடைய சித்தப்பன் மதுராந்தகத் தேவன்தான். இதை கேட்டதும் ஆதித்த கரிகாலனும் பார்த்திவேந்திரனும் கலகலவென்று சிரித்தார்கள். இதென்ன சிரிப்பு? இந்த சிரிப்புக்கு பொருள் என்ன? மறுபடியும் என்னை பரிகசிக்கிறீர்களா என்று மிலாடுடையார் கேட்டார். இல்லை தாத்தா, இல்லை. மதுராந்தகனை தாங்கள் வாலிபன் என்கிறீர்களே, அதற்காகத்தான் சிரிக்கிறோம். அவன் கிழங்களிலேயெல்லாம் தொண்டு கிழடு அல்லவா, பழுத்த சிவஞான கிழடு அல்லவா என்றான் ஆதித்த கரிகாலன். கிழவனுக்கு சில சமயம் யௌவனம் திரும்பும் என்று நீ கேள்விப்பட்டதில்லையா? அதுபோல மதுராந்தகனுக்கும் இளமை திரும்பி இருக்கிறது. சில நாள் முன்பு வரையில் துறவியாகப் போகிறேன், சிவ கைங்கரியம் செய்ய போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் 1, 2, 3 என்று கல்யாணம் செய்து கொண்டு போகிறான் அல்லவா? செய்து கொள்ளட்டும், இன்னும் பல கல்யாணம் செய்து கொள்ளட்டும், அதனால் என்ன? தம்பி, மதுராந்தகனின் கல்யாணங்கள் சாதாரண கல்யாணங்கள் அல்ல, ராஜரீக கல்யாணங்கள், பழுவேட்டரையர்களின் அந்தரங்க சூழ்ச்சியை சேர்ந்த கல்யாணங்கள். தாத்தா, இன்னும் எதற்காக மர்மமாகவே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? விட்டுச் சொல்லுங்கள். பழுவேட்டரையர்கள் என்னதான் விரும்புகிறார்கள்? ஊர் ஊராய்ச் சென்று அவர்கள் கூட்டம் போடுவதன் நோக்கம் என்ன? மதுராந்தகத்தேவனை வைத்துக்கொண்டு என்ன செய்ய பார்க்கிறார்கள் என்று ஆதித்த கரிகாலன் கேட்டான். வேறொன்றுமில்லை, உனக்கும் உன் தம்பிக்கும் ராஜ்ய உரிமை இல்லை என்று செய்துவிட்டு மதுராந்தகனை சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் ஏற்ற எண்ணியிருக்கிறார்கள். அதற்கு உன் தந்தையின் சம்மதத்தை பெறுவதற்காகவே அவர்கள் அவரை தஞ்சை கோட்டையிலே சிறை வைத்திருப்பது போல வைத்திருக்கிறார்கள் என்றார் மிலாடுடையார்.
அறிவைப் போலவே ஆற்றலும் ஆற்றலைப் போலவே அனுபவமும் பெற்று முதிர்ச்சி அடைந்திருந்த திருக்கோவலூர் மலையமான் அரசர் கடைசியாக கூறிய வார்த்தைகளைக் கேட்டு ஆதித்த கரிகாலன் மூர்ச்சையடைந்து விழுந்து விடவில்லைதான். ஆயினும் சிறிது நேரம் செயல் இழந்து ஸ்தம்பித்து நின்று விட்டான். பார்த்திபேந்திரனும் வாயடைத்துப் போய் மௌனமாகி நின்றான். கடலும் ஓசை அடங்கிவிட்டதாகத் தோன்றியது. தூரத்தில் படகிலிருந்து பண்டங்களை இறக்கி மரக்கலங்களில் ஏற்றுவோரின் ஏலேலோ சத்தங்கூடு அந்தச் சமயம் அடங்கி நின்று போயிருந்தது. வியப்புக்கு இடங்கொடுத்து விட்டதற்காக வெட்கப்பட்ட ஆதித்த கரிகாலன் சட்டென்று பாட்டனார் முகத்தை நிமிர்ந்து நோக்கி, தாத்தா, இப்படியெல்லாம் நாடு நகரங்களில் சிலர் பேசி வருவதாக என் காதிலும் விழுந்தது. அது வெறும் பொய் வதந்தி என்று எண்ணியிருந்தேன். நீங்கள் இவ்வளவு நிச்சயமாகச் சொல்லுகிறீர்களே, தெரிந்து கொண்டுதான் சொல்கிறீர்களா? இப்படியும் நடக்கக்கூடுமா என்றான். ஏன் நடக்க முடியாது? உன் பாட்டனாருக்கு முன்னால் உன் பெரிய பாட்டனார் கண்டராதித்த தேவர்தானே சோழ நாட்டை ஆண்டார். அவருடைய குமாரனுக்கு உங்களைக் காட்டிலும் அதிக உரிமை இந்த ராஜ்யத்தில் உண்டல்லவா என்றார் மலையமான் மிலாடுடையார். இல்லவே இல்லை. அந்த முழு அசடன் 4 வார்த்தை பேசத் தெரியாதவன், கையில் வாள் எடுத்தறியாதவன், பெண்ணாய் பிறக்க தவறி ஆணாய் பிறந்தவன், அவனுக்கு இந்த ராஜ்யம் உரிமையா? பால்மணம் மாறாத 12ஆம் பிராயத்தில் போர்க்களம் புகுந்தவர், வீரபாண்டியன் தலைகொண்ட சிங்கம், தோல்வி என்பதையே அறியாத வீராதி வீரர் ஆதித்த கரிகாலருக்கு உரிமையா? ஐயா மிலாடுடையாரே, வயதாகிவிட்டபடியால் தங்களுடைய அறிவு கூட மருங்கிவிட்டதா என்று சீறினான் பார்த்திபேந்திரன். அவனை கரிகாலன் அதட்டி அடக்கிவிட்டு, தாத்தா, எனக்கு இந்த ராஜ்யம் ஒரு பொருட்டல்ல. வேண்டுமானால் என் கைவாளின் உதவி கொண்டு இதைப் போன்று 10 ராஜ்யங்களை ஸ்தாபித்துக் கொள்வேன். ஆனால் இதில் நியாயம் எப்படி? முதலிலேயே மதுராந்தகனுக்குத்தான் ராஜ்யம் என்று சொல்லியிருந்தால் நான் குறுக்கே நின்றிருக்க மாட்டேன். நாடறிய நகரம் அறிய மக்கள் எல்லோரும் அறிய எனக்குத்தான் அரசுரிமை என்று இளவரச பட்டாபிஷேகம் செய்துவிட்டு இப்போது எப்படி மாறலாம்? உங்களுக்கு இது சம்மதமாயிருக்கிறதா என்று கேட்டான். எனக்கு சம்மதமாயில்லை. ஒரு நாளும் நான் சம்மதிக்கப் போவதும் இல்லை. நீ சம்மதித்து ராஜ்யத்தை மதுராந்தகனுக்கு கொடுப்பதாகச் சொன்னால் முதலில் உன்னை இந்த வாளால் கண்ட துண்டமாய் வெட்டி போடுவேன். பிறகு உன்னை 10 மாதம் சுமந்து பெற்ற உன் தாயை வெட்டி போடுவேன். பிறகு உன் தாயை பெற்றவனாகிய நானும் என் கையினாலேயே வெட்டி கொண்டு சாவேன். என் உடம்பில் உயிர் உள்ளவரை இந்த சோழ ராஜ்யம் உன்னை விட்டு போகவிடேன் என்று அந்த வயோதிகர் கர்ஜித்த போது அவருடைய மங்கிய கண்களில் மின்னொளி வீசியது. உணர்ச்சி ஆவேசத்தில் தளர்ந்து போயிருந்த அவர் உடம்பெல்லாம் நடுங்கியது. பார்த்திபேந்திரன், அப்படி சொல்லுங்கள் தாத்தா, அப்படி சொல்லுங்கள் என்று கூவிக்கொண்டு ஓடி வந்து மலையமானை தழுவிக்கொண்டான். அவனுடைய கண்களில் கண்ணீர் பெருகிற்று. கரிகாலனும் சற்று நேரம் ஆழ்கடலை நோக்கியவாறு இருந்தான். பிறகு பாட்டனாரை பார்த்து, தாத்தா, தங்களுடைய எண்ணம் அதுவானால் தயக்கம் ஏன்? உடனே படை திரட்டிக் கொண்டு தஞ்சைக்கு புறப்படுவோம். பழுவேட்டரையர்களையும் மற்றும் அவர்களைச் சேர்ந்த மழுவரையர், சம்புவரையர், முத்தரையர், முனையரையர் எல்லோரையும் ஒரேடியாக ஒழித்துவிட்டு தஞ்சை கோட்டையை பிடிப்போம். மதுராந்தகனை சிறையில் அடைப்போம். சக்கரவர்த்தியை விடுதலை செய்வோம். தங்களுடைய ஆசி எங்களுக்கு இருந்தால் போதும். நானும் பார்த்திபேந்திரனும் சேர்ந்தால் எங்களை வெல்லக்கூடியவர்கள் இந்த பூவுலகில் யார் என்று பெருமிதத்துடன் கூறினான். உங்களை போரில் வெல்ல முடியாது, உண்மைதான். ஆனால் சூழ்ச்சியும் சதியும் சேர்ந்து எதிர்த்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? படையுடன் நீங்கள் தஞ்சையை நெருங்கும் போதே பெற்ற தகப்பனுடன் மகன் யுத்தம் செய்ய வருவதாக கதை கட்டி விடுவார்கள். அந்த அவமானத்தை தாங்காமல் சக்கரவர்த்தி உயிரை விட்டு விடுவார். உயிரை விட்டு விட்டார் என்று சொல்லியும் விடுவார்கள். அதை நம்புகிற ஜனங்களும் இருக்கக்கூடும் அல்லவா? அந்த நிலைமையில் நீதான் என்ன செய்வாய்? குழந்தாய், உன் மனமும் தளர்ச்சி அடைந்துவிடும். பெற்ற தகப்பனோடு யுத்தம் செய்ய வந்தவன் என்ற பழிச்சொல்லை உன்னால் தாங்க முடியுமா? இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். திருமண முறைகள் 8 வகைன்னு வரையறுத்திருக்காங்க. பிரம்மம், அதாவது அறநிலை, பிரஜாபத்தியம் ஒப்பு,
ஆரிடம் பொருள்கோள், தெய்வம் அக்னி சாட்சியா நடப்பது, காந்தர்வம் அதாவது யாழோர் கூட்டம், ஆசுரம் அரும்பொருள் வினை, இராக்கதம் கட்டாய திருமணம், பைசாசம் அதாவது பேய் நிலை. தகுதியுள்ள ஆணுக்கு பெண்ணை கொடுப்பது பிரம்மம், பிரஜாபத்தியம் 2 வீட்டார் பெற்றோர் இசையுடன் நடப்பது, ஆர்ஷம் பசுக்களை கைமாற்றா பெற்று செய்வது, தெய்வம் யாகம் பண்றவங்களுக்கு பெண்ணை கொடுப்பது, காதல் வயப்பட்ட ஆணும் பெண்ணும் தங்கள் இஷ்டப்படி மணந்து கொள்றது காந்தர்வம், ஆசுரம் விலை கொடுத்து பெண்ணை வாங்குற முறை, ராட்சசம் கடத்திக்கிட்டு போய் பலவந்தமா அடையிறது, மனநிலை சரியில்லாத போது அல்லது மயக்கத்திலேயோ உறக்க நிலையிலேயோ நடப்பது பைசாச முறை. கடம்பூர் நடுநிசி கூட்டத்துல பெரிய பழுவேட்டரையர் நந்தினிய மணந்துகிட்ட விதத்தை விளக்கினது நினைவிருக்கும். அந்த பெண்ணை நான் காதலிச்சேன், அவளும் என்ன காதலிச்சா. பழந்தமிழ் நாட்டு முறைப்படி இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். தஞ்சைக்கு திரும்பி வந்ததும் நந்தினியோட ஊடலை தணிக்க தவியா தவிச்சதும் நினைவிருக்கும். உலகம் அறிய சாஸ்திர விதிப்படி நீயும் நானும் மணந்து 2.5 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் அடுக்கடுக்கா முற்பிறவி கதைகளை சொல்லிக்கிட்டு வந்தார். 8 வகை திருமணங்கள்ல அவர் பண்ணிக்கிட்டது காந்தர்வ முறைன்னு ஊகிக்க வேண்டியிருக்குது. ஆனா உறுதியா சொல்ல முடியல. வயசு வித்தியாசத்தை வச்சு பார்த்தா பெருந்திணைங்கிற பொருந்தா காமம்னு நிச்சயமா சொல்லிடலாம். கொள்ளிட தென்கரையில திருமலையப்பன் வந்தியத்தேவனுக்கு சொன்ன அதிசய வரலாற்றுல நந்தினியின் அழகை கண்டு மோகிச்சு அவளை சிறைப்பிடிச்சுக்கிட்டு போயிட்டாருன்னு தெரிய வருது. அப்போ இது கைக்கிளைங்கிற ஒருதலை காமம் ஆகுது. சிறைப்பிடிச்சு போனதால ராட்சசம்ங்கிற கட்டாய திருமணம்னு கொள்ளணும். லதா மண்டபத்துல ரவிதாசன் நந்தினிக்கே நினைவுபடுத்தின பகுதியிலையும் இந்த செய்தி தான் வெளியாகுது. வயசுக்கேத்த பக்குவத்தோட இருக்கிற முதியவரை பழம்னு குறிப்பிட்டா அப்படி இல்லாதவங்களை வெம்பல்னு தானே சொல்லணும். எதுக்கெடுத்தாலும் பதட்டப்படுற பேரனுக்கும் அவனுடைய நண்பனுக்கும் மலையமான் வழிகாட்டுற நேர்த்தி மெய்சிலிருக்க செய்யுது. அந்த இளஞ்சிங்கங்கள் அதன்படி நடப்பாங்களா? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.